ஃபிஜி கல்ச்சரல் அண்ட் ஃபுட் டூர் தான் இன்னைக்கு எபிசோட். இதுதான் வந்து ரொட்டி டியூனா. ஓ, இந்த வண்டி வருது பாருங்க, சூப்பர். வாய்ப்பே இல்ல, சாதாரண மக்கள் வசிக்கிற வீடு இல்லைங்க. It's wife beater. வைஃப் பீட்டா. நெருப்ப உண்டாக்கிட்டோம். Yeah. Or refrigerator in olden days. This one to steam out the food. ஃபிஜி ட்ரெடிஷனல் உணவு வந்துவிட்டது. அழகான கடலினிலே ஓடும் எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையில உலகத்துல போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சி வந்திருக்காரு. சூப்பர், கிரேட் ஃபிஷ். ஐயோ, பாட்டி அழகா பண்றாங்க. உங்க குமாரோட இந்த புதிய மாபெரும் முயற்சிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க, நன்றி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அடுத்த நாள் மதியம் 1. என்ன குமார், 1 மணிக்கு தான் எந்திரிச்சு கிளம்புறியா அப்படின்னு தானே கேட்குறீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேங்க. நேற்று நைட்டு 10 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த 2-3 நாளைக்கு அப்படின்னு பிளானை போட்டுட்டு நாளைக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் புக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வணக்கம், நான் உங்க குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9ல் இருக்கோங்க. அட்டகாசமான சவுத் பசிபிக், தெற்கு பசிபிக் தீவுகளில் ஒன்றான ஃபிஜி நாட்டில் இருக்கோம். ஃபிஜியில் முக்கியமான டூரிஸ்ட் டவுன் மற்றும் ஏர்போர்ட் டவுனான நாடியில் இருக்கோம். ஃபிஜி வந்துட்டு இவங்களோட உணவை சாப்பிடலன்னா எப்படிங்க? ஒரு ஃபிஜி இவங்களோட கலாச்சாரத்தையும் இவங்க உணவையும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஜி கல்ச்சரல் அண்ட் ஃபுட் டூர் தான் இன்னைக்கு எபிசோட். ஓகேவா, போகலாம் வாங்க. வழக்கம் போல் கிட்டத்தட்ட அந்த ஜெட் பாயிண்ட் போகணும். ஜெட் பாயிண்ட் போறீங்களா? ஜெட் பாயிண்ட் இறங்கிட்டேன். ஃபிஜி இந்தியன்ஸ். Okay. Nice meeting you all. Thank you brother. My name is Kamlesh. Kamlesh. Sham. I'm South Indian. I'm also South Indian. Oh, Tamil Nadu. Tamil Nadu. Yeah. Have you been to India? No. Okay. But this beach is good. Relax. Yeah, very good place. Relax. Yeah. ஆனா இங்க இருக்க ஃபிஜி இந்தியர்கள் யாருமே வந்து 95% பேர் வந்து இந்தியா வந்தது இல்லைங்க. இங்க இருந்து ஃபிளைட்ஸ்லாம் காஸ்ட்லி, அதனால மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. அவங்களோட தொடர்பை விட்டுருச்சு. The best. Thank you brother. Thank you too brother. So when you're going back? After 10 days. 10 days? Yeah, 10-11 days. Okay. Yeah. So when you meet again? Sure, hopefully. Thank you brother. See you. Thank you. பஸ் வந்துருச்சுங்க. பெஸ்ட் பஸ். ஓகே, வந்தாச்சு நாடி பஸ் ஸ்டாண்ட். இதை பல தடவை பார்த்துருப்பீங்க. இந்த பஸ் சூப்பராக இருக்குல்ல, ஒயிட் கலரில் பெஸ்ட் பஸ். அப்படியே ஆப்போசிட்டில் மார்க்கெட்டு. நம்ம ஃபுட் வர ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அந்த ஃபிஜி பரோட்டா கறி வந்து பரோட்டாவுக்குள்ளே சுற்றி வைக்கிறாங்க. ஸோ அது இவங்களோட ட்ரெடிஷ்னல் உணவு. ஃபிஜியன்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிஜி இண்டியன்ஸ் எப்பவுமே சாப்பிட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது பணத்தை போய் எடுப்போம். ஏடிஎம்ல தான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அது போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த அக்காட்ட தான் ஜூஸ் வாங்கணும். 2 எபிசோட் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொட்டி கறி வித் டியூனாவே சாப்பிடுவோம். ரொட்டி கறி வித் டியூனா எடுத்துக்கலாங்க. 2 ஃபிஜி டாலருங்க, 80 ரூபா. ஸோ இந்த ஃபிஜி ஃபுட் டூரோட முதல் இது ஃபிஜி இண்டியன் பரோட்டா வித் மீன். டியூனாங்கிறது சூர மீனுங்க. கொஞ்சம் அந்த சூர மீன் இருக்குல்ல, அதை வந்து நல்லா வேக வச்சு பிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மசால், நம்ம தோசை வைப்போம்ல, அதே தான். அதையும் உருளைக்கிழங்கு மசாலையும் சூர மீனையும் நல்லா வேக வச்சு மசிச்சு இந்த பரோட்டாக்குள்ளே சப்பாத்திக்குள்ளே வச்சுட்டாங்க. இதுதான் வந்து ரொட்டி டியூனா, இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட். டேஸ்ட் பார்த்துருவோமா? சப்பாத்திக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு மீனையும் வச்சு எப்படி இருக்கும், அதே தான். பெருசாக மசாலா எதுவும் போடல, அதனால காரம்லாம் இல்லை. ஆனால் உப்பு மட்டும் போட்டிருக்காங்க.
பிச்சு போட்ட சூரிய மீன் மட்டும் லைட்டாக வந்துக்கிட்டே இருக்கு வாயில். ஆனால் அளவு கம்மியாக தாங்க போட்டிருக்காங்க. கட்டுப்படி ஆகாது. நான் நிறைய மீன் இருக்குன்னு நினச்சேன். மொத்தமாக இவ்வளோதான் மீன் போட்டிருப்பாங்க. இவ்வளோ மீன் இவ்வளோ உருளைக்கிழங்கு போட்டு பிசைஞ்சு போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே இருக்க லோக்கல் மக்கள் அதிகமாக சாப்பிட்ற உணவு இது. அக்காட்ட ஒரு ஜூஸ் வாங்கி, ஆரஞ்சும் மேங்கோ மிக்ஸ் பண்ண ஜூஸ் இருக்கு, வாங்கிட்டு ஏடிஎம் போகலாம். ஓகே, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஆரஞ்சு அண்ட் மேங்கோ ஜூஸ் வாங்கியாச்சுங்க. இது $1.40. நல்லா இருக்கு. முக்கியமாக கார்பனேட் ட்ரிங்க் இல்லை, அது மட்டும் இங்கே குடிக்கக்கூடாதுன்னு மேக்ஸிமம் தவிர்த்துட்டு வரேன். நல்லா இருக்கு, ஜிரு ஜிருன்னு டேஸ்ட்டாக. சரி, அப்படி நம்ம அடுத்து பேங்க் போவோமா? ஏடிஎம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் மெயின் ரோடுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஏடிஎம் இருக்கு. பெரிய பேங்க் ஐசிஐசிஐ எஸ்பிஐலாம் சில நாடுகளில் இருக்கு. ஆனால் பேங்க் ஆஃப் பரோடாலாம் குட்டி ஒரு பேங்க்கு. அந்த பேங்க்கு இங்கே இருக்குதுங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல. பாருங்க, பேங்க் ஆஃப் பரோடா 24 hour ஏடிஎம். பட் இந்த பேங்க்ல என்ன ஸ்பெஷல்? இங்கே நிறைய பேங்க் இருக்குங்க. பிஎஸ்பி, பேங்க் ஆஃப் சவுத் பசிபிக், ஏஎன்இசட், இந்த பேங்க்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஏன் இதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒன்று இது இந்தியன் பேங்க், பட் இன்னொன்று நமக்கு முக்கியம் கேஷ் வித்ட்ராயல் ஃபீஸ் இதில் கிடையாது. மற்றது எல்லாமே $10 சார்ஜ் பண்ணுறாங்க மினிமம். பேங்க் ஆஃப் சவுத் பசிபிக்ல $400. இந்த பேங்க் ஆஃப் பரோடா மட்டும்தான் வந்து சார்ஜ் கிடையாது. எப்படின்னா நம்ம இந்த நியோ குளோபல் போற, ஈக்விட்டாஸ் பேங்க் போற $499 நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவங்க எதுவும் போட மாட்டாங்க. என்ன ரேட்டோ அது மட்டும் தான் வரும். சரி, பணத்தை எடுத்துட்டு போயிடுவோமா? ஒரு பசிபிக் தீவுகளில் வந்து நம்ம நாட்டோட ஒரு குட்டி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே, தேங்க்யூ பேங்க் ஆஃப் பரோடா. 500 ஃபிஜியன் டாலர் எடுத்துட்டேன். 500னா நம்ம ஊர் பணத்துக்கு 20,000 ரூபா. உங்களுக்கு வந்து பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கும் $5 வந்து வித்ட்ராயல் ஃபீ உங்களுக்கு ஓகேவான்னு. நீங்கள் ஓகேவா கொடுத்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்ட்ரா. இப்போ 500னா 500 + 5 505 போகும். மற்ற பேங்காக இருந்தால் இங்கே எதுவுமே கேட்கல, எதுவும் போகலை. அப்படியே அங்கே பாருங்க நம்மளோட முருகன் கோயில். இங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போகணும். அந்த ஃபிஜி கல்ச்சுரல் கிராமத்துக்கு போகலாம். செக் பண்ணி பார்த்தேன், $1 ஃபிஜியன் $38. 500 போட்டதுக்கு கரெக்டாக $19,600. எக்ஸாக்டாக 19,006 rupees. 19,008. $2 தான் ஜாஸ்தி. எக்ஸாக்ட் என்ன அமௌண்ட்டு, ஆன்லைன் அமௌண்ட்டு அது மட்டும்தான் போகும். இங்கேயும் எடுக்கல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் அந்த $500 நம்ம வந்து ஏடிஎம் வித்ட்ராயல் ஃபீஸ் தான். அதை மட்டும் குறைச்சாங்கன்னா பரவாயில்ல, பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. போலாமா? இங்கே ஃபிஜியில் நிறைய இடத்துல கார்டு அக்செப்டட் கிடையாதுங்க. சில நாடுகள்லாம் நம்ம வந்து பணமே எடுக்காமல் வெறும் கார்ட்லேயே ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கலாம். கார்டில் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு எந்த சார்ஜும் கிடையாது. என்ன அமௌண்ட்டோ இந்தியன் ரூபாய்க்கு என்ன ஈக்குவலண்ட் மதிப்போ அது மட்டும் தான் போகும். பட் இங்கே வந்து கேஷ் தான் கிங் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்து தான் ஆகணும் ஏடிஎம்ல. இல்லை நீங்கள் அமெரிக்கன் டாலர் எடுத்துட்டு வந்து இங்கே லோக்கல் கரன்சியாக மாற்றிக்கலாங்க. 2 ஆப்ஷன்: அமெரிக்கன் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து டாலர், யூகே பவுண்டு. மெயினாக இந்த 4 வந்து யூரோ. இந்த 5 கரன்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே ஈஸியாக லோக்கல் கரன்சியாக மாற்றிக்கலாம் ஃபிஜியன் டாலரா. சாரிங்க, 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். 2.32 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடக்கணும் இங்கிருந்து அந்த ஃபிஜி கல்ச்சுரல் கிராமத்துக்கு. போகலாம் வாங்க, நடந்து. இன்னொரு 1 கிலோமீட்டர் பக்கம் போகணும், 1.5 கிலோமீட்டர் பக்கம். ஸோ இந்த மாதிரி தெற்கு பசிபிக் தீவுகளை இந்த மாதிரி நடந்து ஜாலியாக பட்ஜெட்டில் பண்ணுறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான், ஒரு புது அனுபவம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. ஃபைனலாக 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சுங்க ஃபிஜி கல்ச்சரல் வில்லேஜ். இந்த நாட்டோட கலாச்சார கிராமத்துக்கு பாருங்க. அந்த ஃபியா டான்ஸ், ஃபயர் டான்ஸ் இருக்குல்ல, அந்த சமூகம் கூட நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பட் இங்கேயும் அதே மாதிரி தான் வந்து இவங்க நெருப்பு பற்ற வச்சு சுற்றி இந்த டான்ஸ்லாம் பண்ணி கேட்டுறாங்க, எங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸு. அதாங்க. ஆஹா, இங்கேயும் இந்த ட்ராக் போகுது. வாவ், ஆடா கரும்பெல்லாம் அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்துருவாங்க. ஓ, இந்த ட்ராக் ஆக்சுவலாக இந்த கரும்பெல்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிறது காட்டுறதுங்க. நீ லைட்டாக ஏதாவது இன்ஜின் கூட அட்டாச் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த வண்டியில், வேகன் மாதிரி இருக்குது. ஓ, இன்னும் இந்த ட்ராக் இங்கே லோக்கலாக இங்கே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓ, இந்த வண்டி வருது பாருங்க, சூப்பர், வாய்ப்பே இல்லை. ஒரு குட்டி இன்ஜின் வண்டி, ட்ரெயின், சத்தியமாக எதிர்பார்க்கல. ஓ, இந்த மாதிரி ட்ராக் அங்கங்கே அந்த இவங்க போட்டது, பிரிட்டிஷ் காலத்தில் போட்டது, இவங்க வந்து இன்னும் இந்த இன்ஜின்ஸை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஜி சுகர் கார்பரேஷன் ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல் இதாக இருக்குது. ஒரு ஒன்று கனெக்டாக இருக்குது. ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி தான், குட்ஸ் வண்டி மாதிரி தான். எல்லாத்தையும் வந்து கருமெல்லாம் வெட்டி
அறுவடை பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூட்ஸ் வந்து அங்கே மாட்டி அப்படியே இப்போ எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பிரமாதம், அட்டகாசமாக இதை பார்த்துட்டோம், சூப்பர். ஸோ இது எல்லாமே, இந்த ஏரியா எல்லாமே வந்து தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் வந்து 140 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலை செஞ்ச கரும்பு தோட்டங்கள்ங்க. இப்போது இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே லோக்கல் மலனீஷியன் பப்புவன் மக்களும் வந்து வேலை செய்கிறாங்க கரும்பு தோட்டங்கள். ஆனால் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது, இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இது எல்லாத்துக்கும் காரணமாக அமைஞ்சது 1879. ஹலோ பிரதர், place the sugar cane and bring to the farm to the farm. Okay. ஓ, வேகன் எல்லாம் அடுக்கி வச்சு கருமையெல்லாம் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து இன்ஜின் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். முந்தின எபிசோடு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன், இதில் வண்டியெல்லாம் இப்போ போகிறதில்ல, ட்ரெயின்லாம் கிடையாதுங்க, ட்ரெயின்லாம் போகிறதில்ல. பட் இருந்தாலும் இவங்க லோக்கல் இன்ஜினை வச்சுட்டு வேகனை வச்சுட்டு இதை டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ட்ராக்கெல்லாம். சூப்பர். கல்ச்சரல் வில்லேஜ் போவோம். போயிட்டு இந்த மாதிரி கிராமத்தில் இப்போ இந்த மாதிரி யாரும் வந்து பெருசாக வாழ்கிறது இல்லைங்க. கிராமத்தில் இருக்காங்க மக்கள் ஃபிஜியில், ஆனால் இந்த அளவுக்கு வந்து பாரம்பரிய இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, மாறிட்டாங்க நவநாகரிக உலகத்துக்கு. இருந்தாலும் இவங்க முன்னோர்கள் வந்து எப்படி வந்து ஸோ இவங்க வாழ்க்கை முறை, பாரம்பரியமிக்க வாழ்க்கை முறையை வந்து கலாச்சாரத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபிஜி கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதா இந்த கல்ச்சரல் ஒரு மாதிரி கிராமம்ங்க. கொரியாவிலாம் நம்ம பார்த்துருப்போம், கொரியாவில் தமிழ்நாடு, இதே மாதிரி தான் கொரியன் கல்ச்சர் எப்படி இருந்தது முன்னொரு காலத்தில்ங்கிறத அழகாக ஒரு கிராமமாக வடிவமைச்சிருந்தாங்க. அதே மாதிரியே ஃபிஜி பண்ணியிருக்கிறது தான் இப்போ நம்ம வந்திருக்க இந்த ஃபிஜி கல்ச்சரல் வில்லேஜ். போய் பார்த்துட்டு அப்புறம் போய் சாப்பிட போகலாம். ஓகே, அங்கே இருக்கு போகலாம். ஸோ வந்தாச்சுங்க அட்டகாசமான இந்த ஃபிஜியோட கல்ச்சரல் கிராமத்துக்கு. கடைசியாக கொஞ்சம் நேரத்துக்கு ஆடியோ சரியில்லைங்க, என்னன்னு தெரியல. இங்கே வச்சிருந்த ஒரு மைக் வந்து கீழே விழுந்துருச்சாட்டு இருக்குது. இதுக்கு தான் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். வரும்போது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வால்யூம் இப்போ தான் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக கேட்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக போகலை. கடைசி ஒரு 10 நிமிஷம் தான், அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து நான் ஆன்லைன் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணேன். ஹலோ, $30 ஃபிஜியன் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணியாச்சு. 1200 ரூபாய் இந்தியன் பணத்துக்கு. நம்ம கைடு வராரு. ஸோ ஃபிஜி மக்கள் பாரம்பரியமாக எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட உணவு முறை என்ன அப்படிங்கிறதெல்லாம், அவங்க வீடு வந்து பாரம்பரிய வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே அழகாக சுற்றி பார்த்துடலாம் இந்த ஒரு மாதிரி கிராமத்தில். நம்ம கைடு வந்துட்டாரு. I'm fine, brother. Bula. How are you? I'm good. What's your name? Who? I am Kumar, brother, from India. Nice to meet you. Vinaka. வினாக்கான ஒன்றும் இல்லைங்க, நன்றின்னு அர்த்தம். ஸோ இவங்களோட முதல் பாரம்பரிய வீடை பார்த்துடலாம், எப்படி இருக்கு பாருங்க, வாய்ப்பே இல்லை. Temple. Only the priests live here. ஓ, ஒன்லி ஓகே. சாதாரண மக்கள் வசிக்கிற வீடு இல்லைங்க, ஒன்று ப்ரீஸ்ட் மட்டும்தான் வசிப்பாங்களாட்டிருக்கு. அந்த பாம் மரம் இருக்குது பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்கும். நொங்கு கிடையாது, ஆனால் ஒரு மாதிரி பாம் மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தட் ஒன் ஸோ அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து நல்லா காஞ்சி எடுத்து நெஞ்சிருக்காங்க. அழகாக வீடு. ஸோ அட்டகாசமான இவங்க ஃபிஜியன் பாரம்பரியமிக்க கோவில். This one இல்லை, from the priest to the god. ஓகே. Olden days. இப்போல்லாம் இதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் முன்னோர்கள் வந்து இது பண்ணது எல்லாத்தையும் வந்து அழகாக மாதிரியாட்ட பண்ணி வச்சுருக்காங்க. Mixing kava bowl. Okay. Then praying to the god. Oh, okay. When this one shaking, okay, that means they are communicating. Okay. Priests used to have kava water. Yes. And kava, drinking kava, then praying. Pray to God. Okay. So அதை குடிச்சிட்டே வந்து கடவுளை கும்பிடுறாங்க. Okay. Yeah, there you go. Thank you. We go to the chief's house. Okay. Most of our culture and your culture, Okay. yeah, normally same. Okay. Yes. Yeah. Indio culture and Fiji culture. Lot of culture same. Yeah. So this is the chief's house. Okay. Chief's house are the biggest, largest, Okay. highest foundation Okay. in the village. Okay. So remember, everybody in the village Okay. have to looking after the chief. Oh. Yes. Okay. Only one person Okay. have to the respect. Okay. So respect, honor. Okay. It's the chief. Okay. So olden days, guarding of the warriors,
around the chief's compound can have 40, 50, 60 warriors. They Okay. guarding around the compound. Okay, okay. So olden days, kill first and question later. Oh, okay. Yes, that's So you been can't enter chief's house. Right. That's the matter. that's a, கம்யூனிட்டியாக வந்து வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு சமுதாயம், அந்த கிராமம்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் சொந்தக்காரங்க அந்த மாதிரி வைங்களேன். அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு நாட்டாம மாதிரி. அந்த நாட்டாம தான் நத்திங் பட் இவங்க வந்து துரங் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்து தலைவர் இல்லைன்னா கிராமத்து நாட்டாமை அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அவர் வசிக்கிறது தான் இந்த வீடு. நாட்டாமை வீடு தான் இருக்கிறதே வந்து நல்லா ஒசரமாக கட்டியிருப்பாங்களாம், நல்லா பெருசாக கட்டியிருப்பாங்களாமா. முன்னொரு காலத்தில் அவங்கெல்லாம் இருந்தபோது சுற்றி வந்து சோல்ஜர்ஸ், படைத்தளபதிகள் இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. யாராவது எதிரி பக்கத்து கிராமம், இவங்களுக்கு கிராமங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும். பக்கத்து இவங்க ஒரு ட்ரைபு, அங்கன்னு ஒரு ட்ரைப் இருந்தாங்கன்னா அவங்களோட சண்டை, பக்கத்து கிராமத்துக்காரங்களோட சண்டை அப்படின்னு. ஸோ வேறு யாராவது வந்து ஊடுருவினாங்கன்னா, எதிரி ஊடுருவினாங்கன்னா உடனே வந்து கொண்டுட்டு தான் மறுவேளை பேச்சு அப்படிங்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கில் அண்ட் தென் ஒன்லி யூ ஸ்பீக். yes. So my apologize. As soon as we enter the door, ஓகே. before you enter the door, the last step we're gonna take out our shoes. Yeah, I know. Yeah. As a matter of respect. Yes. Okay. Same as you. Oh yeah. Yeah, in India also we used to remove our shoes outside the house. அதே தான் நல்ல பழக்கம். ஸோ கிராமத்து தலைவரோட வீட்டுக்கு என்ட்ரு ஆகிறோம். சீஃப் வீடு அப்படியே பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வீடுகளில் தான் வாழ்ந்துருக்காங்க. Welcome to the chief's house. ஓகே, தேங்க்யூ. Right. ஒரு பீம்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. Olden days, the biggest. Big beams. Big beams, Okay. big house. Bigger houses, yeah. Yes. So Now, visitors used to sit there. is this? And இங்கே வந்து சீஃப் உட்காந்துருப்பாருங்க, மக்கள் குறை கேட்கும். Yes. ஓகே, The wife ஓகே, or maidservant, they sitting down there. ஓகே. So, chief can have 30, 40 wives. ஓ 30, 40, 30, 40 wives Yes. he can have. எத்தனை மனைவிகள் வேணாலும் இருக்கலாமா சீஃப்ஸ்க்கு? ஓகே. Yes. Even now Papuans they marry a lot of women, like is it allowed in your law? No, Only one now. only one is now. Okay, so So, only if you remember? can. Okay. Olden days, the powerful of the chief can recognize as the number of wives. Okay, any number of wives. Numbers of wives. he got. Okay. All right. எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க. We believe, olden days, the more wife, the more powerful the chief. ஓ ஓகே. Nowadays, Okay. the more wife, the more problem you are. யா ஒன்றும் இல்லைங்க, எத்தனை அதிக வைஃப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சீஃப் வந்து பவர்ஃபுல்லான அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். To maintain order, to control the chief's wife, this is the wife beater of the chief police. ஓகே. Yes. So the chief control the wife. Yes, to Using- control them using this. Oh, she used to beat Yes, it's wife beater. wife beater. Yeah. ஐயோ அட கொடுமை, எங்க பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. இங்க வந்து நிறைய மனைவிகள் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக இது வந்து அவங்கள அடிக்கிறதுக்கான தடியாட்டு இருக்குதுங்க. என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க, ஒய்ஃப் பீட்டர்னே பேர் வச்சிருக்காங்க. ஓகே. He can beat the wife until she died, he doesn't care. One can be replaced. ஓகே. So remember, from the 30 wives, only one have married to the chief as recognized as the highest or the queen in the chief's house. ஓகே. ஸோ என்னதான் 30 மனைவிகள் இருந்தாலும் ஒரே ஒரு மனைவி, அந்த முதல் மனைவி மட்டும்தான் மிகப்பெரிய அதிகாரம் இருக்க மாட்டிருக்கு. அவங்க தான் மெயின் குயின் அப்படின்னு சொல்றாங்க. Yes. So when the chief is die, every personal belonging will buried into the chief. That includes the main wife with two choice: ஓகே. club first and buried, or buried alive. Buried alive. Two options, one buried One alive is or kill first. oh Kill first. where you will bury? Here. When the chief is died, then we open the fourth door, Okay. chief's house. Okay. Yes. Oh, in the land, Then the dig prepared. hole. Yes. Oh, okay. He had Okay. a special place Okay. for the chiefs. Yeah. Okay. அநியாயத்துக்கு கஷ்டம் வருது கேட்கறதுக்கு. சீஃப் தலைவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவர் இருக்கும்போது மிகப்பெரிய அதிகாரங்களை அனுபவிச்சவங்க, அவங்கள வந்து எய்தர் கொன்னோ இல்லை உயிரோடவோ வந்து இந்த தலைவருடைய சீஃபோடைய வந்து புதைச்சிட்றாங்களாமா.
இன்னும் அந்த இந்த சிஸ்டம்லாம் இருந்ததில் உடன்கட்டை ஏறுறது அதெல்லாம் இருந்ததில்ல. அந்த இவங்களுடைய வந்து போச்சிடுறது, கணவன் இறந்துட்டா மனைவியும் வந்து அதெல்லாம் இங்கேயும் இருந்திருக்காட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ வந்து இருக்கிறப்ப மட்டும் அதிகாரத்தை அனுபவிக்கிறது இல்லை, இறந்தாலும் வந்து அதையும் சேர்த்து நம்ம அனுபவிக்கணுங்கிறத முதல் வைஃபோட தலையில் எழுதப்பட்ட விதியாட்டு இருக்கு. பாவம். Time goes on, then no more killing the wife. ஓகே. We chopping the small finger. ஓ, காலங்கள் போக போக முதல் மனைவியை கொல்றதை நிறுத்திட்டு அவங்க சுண்டு விரலை மட்டும் வெட்டியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சாப் த ஒன்லி சுண்டு விரலை மட்டும் வெட்டிட்டாங்களாட்டிருக்குங்க. ஓகே. Chop the small finger, then bury together with the body of the chief. கட் பண்ணிவிட்டு முதல் மனைவியோட சுண்டு விரலை, அந்த சுண்டு விரலை மட்டும் தலைவரோட சேர்த்து இது பண்ணிட்டாங்களாட்டிருக்குது, போஸ்ட்டாங்களாட்டிருக்கு. ஓகே. Yes. When the missionaries arrive in Fiji, so no more killing ladies, no more chopping finger. When the chief is die, we bury it, then we mourn for 100 nights. கரெக்டாக 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்டின் மிஷனரிஸ் வராங்க. 1830கள் 40களில் வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த உயிரோட புதைக்கிறது, சுண்டு விரலை கட் பண்ணுறது இதெல்லாம் நிறுத்திட்டு வெறும் வந்து சீஃபை மட்டும் புதைச்சி வந்து துக்கம் அனுசரிச்சிருக்காங்க. துக்கம் வந்து 100 நாள் அனுசரிச்சிருக்காங்க. அப்போ எப்படி நம்ம எல்லாம் வந்து 16ஆவது நாள் வந்து சாமி கும்பிட்றோம் அந்த மாதிரி பண்ணுறோம்ல, அதே மாதிரி இங்கேயும் சீஃபை புதைச்சிட்டு 100 நாள் வந்து துக்கம் அனுசரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்காங்க. Yes, we go inside the village. எஸ். ஸோ இந்த சீஃப், அவரோட குடும்பம், மனைவிகள், அவரோட இறப்பு, துக்க விசாரிப்பு எல்லாத்தையும் சூப்பராக தெரிஞ்சிட்டோம். வீடு நல்லா இருக்குது. ஒவ்வொரு வீடு பாருங்கள் நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க. நல்லா Okay. எப்பவுமே வந்து சீஃபோட வீடு மட்டும் கொஞ்சம் மேல் தளத்தில் இருக்க மாட்டேருக்குதுங்க. மற்றவங்களாம் ஹைட்டாகவும் இருக்கும், மேல் தளத்துலையும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். மற்றபடி கிராமத்து வீடுகளில் கொஞ்சம் இறக்கத்தில் சின்ன சின்ன வீடுகள். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் வந்து எப்பவுமே வந்து சமையலறை தனியாகவும் அவங்க தங்குமிடம் தனியாகவும் வச்சுருந்தாங்க. ஏன்னா எல்லாமே கூரையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன நெருப்பு இது வந்து பட்டா கூட மேக்ஸிமம் அவங்களோட சமையலறை மட்டும்தான் எரியுமே ஒழிய மக்கள் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. பட் இப்போ எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். இப்போயும் நிறைய கூரை வீடுகளில் வாழ்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டால் கூட மக்கள் உயிரும் போயிடும் அப்படிங்கிறாரு. பட் அந்த காலத்தில் பர்ஃபெக்டாக வச்சுருந்துருக்காங்க. இது வந்து சமையலறை, கிச்சன். Yes. ஓகே. So this is our cupboard or refrigerator in olden days. ரெஃப்ரிஜரேட்டர். Yes. ஓகே. கபட். Yeah. ஓகே. Yeah. So when the leftover food left in olden days, our mom normally do wrap it nicely, then put it into the basket. Oh, right? okay. Wrap it nicely, put it into the basket. Okay. So when the rat smells the food, Okay. running down the stream, Okay. top plate act like a slider. Act like a slider. Okay. Yes. Off slide the rat, food can be safe in the next morning. The food can be safe. ஸோ என்னென்னா மிச்சமாகிற சாப்பாட்டை வந்து எப்படி நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இலையில மடித்து இதில் வச்சுருவாங்களாமா. எலிகள்லாம் வருமாம்மா, அதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்லைடர் மாதிரி எலிகள் இந்த இப்படி இதிலெல்லாம் வருது பார்த்தீங்களா, வந்து அப்படியே இந்த நூலை பிடிச்சிட்டு கயிறை பிடிச்சிட்டு வருதுங்க. இந்த இடத்துல வந்த உடனே கீழே போக முடியாது, அப்படியே வந்து வலிக்கிட்டு விழுந்துருங்க. இட்ஸ் லைட் டவுன் instead of taking the food. Yes. The food is saved. So சாப்பாடு காப்பாற்றப்படுகிறது. Sometimes மற்றபடி இங்கே எங்கே கீழே வச்சாலும் வந்து எலிகள் சாப்பிட்டு போயிடும். ஸோ அதை எலிகள்கிட்ட இருந்து சாப்பாடை காப்பாற்றுறதுக்காக என்னமா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த காலத்திலேயே பிரமாதமான ஒரு ஸ்லைடர் வச்சு ஒரு சிஸ்டம். Sometimes someone put a bigger basket. Okay. So when the rat slides from the top into the basket. Next morning we have a lovely breakfast. Rat breakfast. சரி, இதில் சின்னதாக வைக்கணும், பெருசாக வச்சிங்கன்னா வலிக்கிட்டு விழுவுறது, அதுக்குள்ளே விழுந்துடும். அப்புறம் ரேட் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம அப்படிங்கிறாரு சிரிச்சுக்கிட்டு. சூப்பர். ஸோ இது சாப்பாடு, அது அவங்க வீடு. Creation of fire, rubbing of the two pieces of steel. ஓகே. வாழ்நாள் மனிதன் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விஷயம் நெருப்புங்க. நெருப்பு கண்டுபிடிச்சிருந்து பல்வேறு விஷயங்கள் வந்தது. உணவை சமைச்சதுலேருந்து பல விஷயங்களுக்கு வந்து உபயோகப்படுத்தினா மனிதன். ஸோ அந்த காலத்துலலாம் நம்மக்கிட்ட இருக்க மாதிரி கேஸ் ஸ்டவ்வோ இல்லை நெருப்பு குச்சியோ கிடையாது. ஸோ எப்படி வந்து நெருப்பு பயன் பண்ணாங்க, கல்லை உரசியோ இல்லை வந்து அந்த சூட்டை வந்து அதிகம் பண்ணி நெருப்பு கிரியேட் பண்ணாங்கல்ல. நம்ம அந்த மேன் வர்சஸ் வைல்ட் எல்லாம் கூட பார்த்துருப்போம்.
இப்போ எப்படி அது இதே மாதிரி சிஸ்டத்தை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஹேசன் ஆடலும் சரி, பேர் கிரில்ஸும் சரி, இந்த மாதிரி இது பண்ணும்போது அந்த குச்சியை ஒரு சின்ன ஓட்டையாட்டை பண்ணி குத்தி நல்லா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உராய்வை க்ரியேட் பண்ணுவாங்க, ஃப்ரிக்ஷன் உராய்வு க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக அந்த ஹீட் பயங்கரமாக வரும்போது இந்த மாதிரி வறண்ட தேங்காய் நாரில் படும்பொழுது உங்களுக்கு பற்றிக்குங்க, ஒரு பொறி உண்டாகும். அந்த பொரியை வச்சு நம்ம ஹீட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. So rubbing of the two pieces of sticks together, Yeah. you will apply pressure when you rub it. Yes. So secret of this, you can use any kind of wood. Okay. As long they are the same, this one and this one. Same wood. Same wood. Okay. But you to create friction. Yes. ஸோ ஒரே விதமான இந்த மெயின் கட்டைக்கும் சரி, நம்ம எதை வச்சு இது பண்ணுறோமோ இது ஒரே விதமான கட்டையாக இருக்கணுங்க. பாருங்க, இப்பயே பாரு புகை வருது பாருங்க, வாய்ப்பே இல்லை. அதான் ப்ரெஷர் கொடுத்து உராய்வு ஏற்படுத்தி சூடை உண்டாக்குறாங்க. அந்த சூடின் மூலிமா நெருப்பு துகள்களை உருவாக்குறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு முக்கியமான லைஃப் சேவிங் டெக்னிக்ங்க. நம்ம எங்கேயாவது காட்டில் மாட்டிக்கிட்டே கூட பாருங்க, இது ஊதுனோம்னா நெருப்பை உண்டாக்கிட்டோம். அந்த நெருப்பை இந்த மாதிரி நல்லா காஞ்ச தேங்காய் நாரில் படும்போது பற்றிக்கும். அது மேலே கட்டையெல்லாம் வச்சோம்னா ஊதி நம்ம Leaves. Dry leaves. Only dry leaves. Yeah, some dry leaves. என்ன மலைக்காடுகளில் இந்த மாதிரி இது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். பற்றிச்சு பாருங்க. பற்றிக்கிச்சுங்க. எவ்வளோ அழகா! கிரேட்! பூலா கிரேட் மேன். ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு குச்சியை வச்சு மரத்தை வச்சு எவ்வளோ அழகாக இதை உருவாக்கிட்டே இருப்பாருங்க நெருப்பை. இது நம்ம பல இடங்களில் டிவியில் பார்த்துருப்போம், முதல் முறையாக நேர்லேயே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் இன் லைவ். தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட்டிங் ஃபயர் லைவ். Bula. Come to Fiji to see the live of the creating of the fire. Thank you brother. Potty house. Okay. So இது மண்பாண்டங்கள், களிமண் பாண்டங்கள் இடம் வச்சிருக்காங்க, எல்லாம் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க. We had a special clay. Okay. To making pottery. Round stone for inside shape. Okay. Okay. And flat timber. Flat timber. Okay. For tapping the outsider shape. Oh, okay. ஒரு ஷேப் கொண்டு வரதுக்காக flat timber யூஸ் பண்றாங்க. So from that stage then we put in the shelf like this one. Okay. So from that you to take the mud? Yeah. Just outside? No. Okay. We had only few places in Fiji they had the special clay. Special clay. Okay. Yes. ஃபிஜியில் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒரு சில இடங்களில் கிடைக்கிற அந்த களிமண் எடுத்துட்டு களிமண் பாண்டங்கள் செய்கிறாங்க. From that drying shelf then we put in the coconut husk. Okay. தேங்காய் நார். Yeah. Put wrap around. Okay. The coconut husk. Then we put in the fire pit. Oh, okay. To the fire pit. Yeah. Yeah. To make when it it's red hot. Red hot. Okay. Yes. When it's red hot, then we use a gum of the tree. Okay. This one. Okay. Yes. Once ஷேப்பு கொண்டு வராங்க களிமண்ணை வச்சு, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி, டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சூடு பண்ணும்ல உங்களுக்கு, அதுக்கு இந்த தேங்காய் நாருக்குள்ள அந்த இதை வச்சு சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ண நல்லா இறுகிரும். ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சு நல்லா அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே தடவுறாங்க. உங்களுக்கு நல்லா சின்ன சின்ன கேப் எல்லாம் இருந்தாலும் நல்லா மூடிடும், நல்லா பாலிஷாக ஷைனிங்காக வரும். Yes. So we call in Fiji the kua. Kua. So the kua. The kua. Yes. Okay. The gum. Yeah. Okay. From that tree. This is the shape of the tree called the kua. In New Zealand, okay, they call it the kauri tree. Kauri. Okay. Kauri tree. Yes. In Okay. New Zealand. Yes. Maori people. Yes. Okay. Okay.
இங்கே பாருங்க, காதில் பூ வச்சுருந்தா லெஃப்ட் இயரில் பூ வச்சுருந்தா சிங்கிள், வலது காதில் வந்து அந்த பூவை வந்து இப்படி மாட்டியிருந்தா வந்து அவங்க மேரிட்னு அர்த்தமாமா. இது எனக்கு தெரியாமல் போச்சு. ஒரு பக்கத்தில் ஏர்போர்ட்டு ஃப்ளைட் போகுது. In the other way, like right is for cooking, ஓகே. left is for looking or available. ஓகே. லெஃப்ட், அதான் லெஃப்டில் பூ வச்சுருந்தா கல்யாணம் ஆகலை, நான் வந்து கல்யாணத்துக்கு தயாராக இருக்கேன், அவைலபிள் அர்த்தமாமா. வச்சுருந்தா ஆல்ரெடி மேரிட் அண்ட் குக்கிங். ஓகே, சூப்பராக பார்த்தாச்சு. பிரமாதம் போங்க, அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இந்த பேம்பு ட்ரீ, பிரமாதமான மூங்கில் மரங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோவுக்கு நல்லா பச்சை மூங்கில், நல்லா பழுத்து எல்லாம் எல்லோ கலரில் வந்துருச்சு. கசாவா? கசாவானா இதுங்க மரவள்ளி கிழங்கு. ஸோ இந்த இலை எல்லாமே இவங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ யூஸ் தீஸ் லீவ்ஸ் ஆல்சோ, cassava leaves? Yes. For what? Like we cook it with the fish. And mixing of the coconut milk. Okay, traditional food. The name of the food? Pasakera. Pasakera. Yes. Pasakera. Pasakera. பசரக்கீரைங்கிற மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணுறாங்கன்னா கழுவிட்டு வேக வைக்கிறாங்க. வேக விட்டு நல்லா கீரை மாதிரி மசிச்சு, ஸோ அது வந்து இந்த கறி மீன்லாம், அப்புறம் வந்து இவங்க நிறைய வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்காய் பாலில் இந்த கீரையும் போட்டு அப்படியும் சாப்பிட்றாங்க, இல்லை கறி மீன் அப்படியும் போட்டு சாப்பிட்றாங்க வேக வச்சு. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. Wood carving house. Alright? இது வந்து wood carving ஹவுஸுங்க. ஸோ பல்வேறு விதமான இதெல்லாம் தயாரிக்கிற இடம். Weapons, right? Tools எல்லாம். Yes. Olden days. Olden days, okay. Yes. This one we call it Valley. Okay. C-A-L-I. Kali. Valley. Okay. C-A-L-I. Kali. Valley. Okay. Valley. Use it, only the chief carry this club. Okay. இது வந்து only தலைவர் சீஃப் மட்டும் தான் Like using வச்சிருக்கலாமா? either on the top, alright? Okay. Or the bottom. Okay. When the pawn is lying down on the ground. That's it. One shot. Over. Okay. Chief to chief. They only fight with chief to chief. Okay, okay. ஸோ மொத்தம் இந்த ஃபிஜியில் 330 தீவுகள் இருக்கும். அதில் 100 தீவுகளில் மக்கள் வசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. 14 ப்ராவின்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி வச்சுக்கலாமே, ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 300-400 கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு சீஃப், ஒவ்வொரு தலைவர். ஓகேவா? ஸோ அதான் கேட்டேன் அவர்கிட்ட, ஒரு தலைவர் இறந்தார் அப்படின்னா அடுத்த தலைவர் யார் வருவா அப்படின்னு. தலைவர் குடும்பத்திலேருந்து யாரோ ஒருத்தர் தான் மறுபடியும் அடுத்த தலைவராக வருவாங்களாமா. அதாவது அவருக்கு பையன் நல்லா பெரிய பையனாக இருந்தால் அவரோட பையன் தான் வந்து அடுத்த தலைவர், இல்லைனா அவரோட தம்பி, பிரதர்ஸில் யாரோ ஒருத்தராமா. ஸோ வந்து குடும்பமாக அந்த பர்டிகுலர் அந்த சீஃப் குடும்பம் தான் வந்து தலைமுறையாக வந்து அந்த கிராமத்தை வந்து ஆண்டு அல்லது நிர்வகித்து வந்திருக்காங்க. ஸோ சீஃபுக்கு சீஃப் இதுதான் வந்து சண்டை போட்டுப்பாங்க. இதை வச்சு தான் எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒன்று தாங்க, இடத்துக்கு தான். இப்போ இடம் அதிகம் யார் இருக்கோ அவன் தான் பெரிய தலைவர், யார் மனைவிகள் இருந்தோ அதிகம் தான் பெரிய இது, யார் இடம் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு மக்கள் அதில் நிறைய இருப்பாங்க. ஸோ பவர் தான் எல்லாமே, இடம் அதிக மக்கள் அதிக மனைவிகள், யாருக்கு பவர் இருக்கோ அதான். Chief from this village winning the battle, okay, he will take everything. Oh, of the next one, the village is fighting. On the land, on the villages, on the people, and all the wives. Everything is there for him. ஓகே, அதான் சீஃபுக்கு சண்டை போட்டிருக்காங்க. எப்படி நம்ம அப்படியே அரசர்கள் குறுநிலை மன்னர்கள் அரசர்கள்லாம் சண்டை போட்டாங்க, அதே மாதிரி தான் இங்கே கிராமத்து தலைவர் இன்னொரு கிராமத்து சீஃபோட சண்டை போட்டிருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜெயிக்கிறவங்களுக்கு மற்ற கிராமத்தோட எல்லாமே சொந்தம். So all these things happened till British conquered when the missionaries came in 19th century. Yes. ஸோ தென்னை மரத்தை அவங்க எதுக்குமே இவங்க வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. சாப்பாட்டிலேருந்து அது எல்லா விதமான பொருட்களாகவும் மாற்றிடுறாங்க தென்னை மரத்தை. Pigeon air conditioner. This is in India also we used to have this. We used to call visiri. Yeah, for airflow, circulation. Mini fan, phone fan, self fan. Head. Super. From the leaf. Basket. Okay. Carry so the harder part of the coconut, okay, we use broom. தேங்காய் சாப்பிட்றதுலேருந்து, தேங்காய் நார்லேருந்து, தேங்காய் மட்டையிலேருந்து, அந்த மரத்துலேருந்து, தென்னங்கல் அதுலேருந்து எடுக்கிற அந்த இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுறாங்க. ஒன்றுமே வேஸ்ட் கிடையாது. ஸோ நத்திங் இஸ் வேஸ்ட் இன் கோகனட் ட்ரீ. Everything is used. When our mom have to use the other way to control naughty kids. No, same like Tamil Nadu, India. Same. Because same broom we used to, one second, we used to, yes, see.
clean the house. Same broom. If any kids make naughty thing, mom and dad will, especially mom will try to hit with this broom. And I got hit this broom from my mom. எல்லா தொடப்பக்கட்டையில் அடி வாங்குறதெல்லாம் குழந்தைகளுக்கு சகஜமான விஷயம். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஓகே. Kava bowl. ஓகே. காவா இதில் தான் குடிப்பாங்க. அந்த ட்ரெடிஷனல் ட்ரிங்க் சொன்னல. ஸோ வந்து இதில் தான் வந்து இது பண்ணுவாங்களாட்டு இருக்கு. So சூப்பராக இருக்கு பாருங்க. the green coconut. ஓகே. Use this one, the soup bowl. Soup bowl. Okay. Like. ஓகே. சமையல் சாமானங்கள் எல்லாத்தையுமே வந்து தென்னை மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. The green coconut. Okay. Use this sinet. Okay. Mangi we call in Fiji. Okay. It's the handcuff in olden days. Yeah. Handcuff. Handcuff. Yeah. The more you struggle, the more you buy. Same. நம்ம ஊர் மாதிரியே தாங்க இதெல்லாம் வந்து தேங்காய் இதில் வந்து இது செஞ்சுருக்காங்க. கயிறு. ஸோ பல விஷயங்களை கட்டுறதுக்கும் கையை கட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நம்மளும் எல்லாத்தையும் எதையும் மிச்சம் வைக்க மாட்டோம். அண்ட் ஆயில் ஆல்சோ. கோகோனட் ஆயில். Yes. You people apply oil in the hair for good growth of. Yeah. Okay. Same. Yes. So this is Allen flex. Allen? For weaving. Allen flex. Yes. Okay. Some of the items. Handbag. Yes. Ladies' handbag. Yes. Basket. Okay. All made of coconut. From that flex. கூடைகள். குட்டியா கை கூட. Yes. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. விதவிதமான ஷேப்பில் விதவிதமான சைஸில் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பாய் இதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. மேட்ரஸ் மேலே போத்துறதுக்குமே. ஈவன் நவ் டுடே யூஸ் த சேம் many people. Okay. Some of the villages. Okay. சூப்பருங்க. ஸோ இங்கே கிடைக்கிறத வச்சே எவ்வளோ அழகாக வந்து தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க பாருங்க. We call it masi. மாசி. Yeah, or tapa. அந்த இதில் பார்த்தோம்ல இந்த கோவிலில் கீழேருந்து ஒரு துணி மேலே தொங்குச்சு அந்த சாமி கும்பிட்றதுக்காக ப்ரீஸ்ட்டுக்கு. ஸோ அந்த துணி இங்கே தான் இது பண்ணுவாங்க செய்வாங்களாட்டிருக்கு. ஸோ இதிலிருந்து இதை மேல் இருக்க பட்டையெல்லாம் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக உரித்து இதை எடுத்து தண்ணியில் போட்டு அந்த இது மாதிரி பண்ணுறாங்க. துணி மாதிரி. இதாங்க இந்த துணி தான் மரத்துலேருந்து பிரித்து எடுக்கிற துணி. ஸோ இந்த துணிகள்லேயே பல விதமான டிசைன்ஸ்லாம் போடுறதுக்கு இந்த விதமான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மர இதெல்லாம். Bamboo, like we rub the body of the bamboo. Okay. Then we apply on the top of ஓகே. பாருங்க மூங்கில். இந்த மூங்கிலில் வந்து பல்வேறு விதமாக டிசைன்ஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெட்டிகள் எல்லாமே. ஸோ இதை வந்து இது நல்லா இந்த மாதிரி துணியில் வந்து இது பண்ணும்போது இதில் இருக்க டிசைன் வந்து இதில் வந்துடுது உங்களுக்கு. ஓகே. சேஞ்ச் பிரிண்டிங் மாதிரி தான் வருது. ஓகே. So 365 island in Fiji. Okay. Only one island had this clay, the brown clay. Oh. We call it that island. We name it Como. Okay. And we name that clay Umea. Okay. Fisherman house. மீனவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். Okay, this is our fish trap. Fish trap. Yes. இதுதாங்க இவங்களோட மெயின் மீன் பிடிக்கிற ஒரு கருவிங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து இதில் மூங்கிலில் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த நேரெல்லாம் வச்சு சுற்றிட்டாங்க. இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி புழுக்கள்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி மீன், அப்புறம் முக்கியமாக வந்து குட்டி குட்டி நண்டு போட்டுருவாங்க. ஸோ நண்டு போட்டு தண்ணியில் விடும்போது ஸோ டு கேட்ச் த மட் கிராப்ஸ் ஃபிஷஸ் கம் இன்சைட் அண்ட் they'll get trapped. அது உள்ளே வந்து மாட்டிக்கும். அவ்வளோதான். Bamboo raft. பேம்பூ ராஃப்ட் இந்த மாதிரி இதுதாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக எல்லாம். பேம்பூ ராஃப்ட் ஒரு ஓடம். கனூஸ். எஸ். This one we call the blowing concept. ஓகே. சங்கு. அந்த மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது நல்லா மீன் பிடிச்சிட்டு வரும்பொழுது இந்த வந்து கரைக்கு வந்துட்டு இந்த சங்குகள் மூலமாக வந்து சத்தத்தை எழுப்புவாங்களாமா. ஒரு ஒலி எழுப்பி மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. வந்தாச்சுப்பா மீனை பிடிச்சி வந்துட்டோம், சூப்பர் கேட்ச் இன்னைக்கு அப்படின்னு. மீன்லாம் பிடிச்சாங்கன்னா நிறைய மீன் பிடிச்சாங்கன்னா பெரிய மீன் இருக்கிறதுலே வந்து சீஃபுக்கு படைச்சிடுவாங்க. சாமிக்கு படைக்கிற மாதிரி சீஃப்க்கு எல்லாமே முன்னுரிமை நல்லதெல்லாம் அவருக்கு கொடுத்துருவாங்க. Yes. So always people respect chief that much. They always give the best to the chief. The chief, they are the judgment, the king, and rule everything in the villages. Okay. இந்த இவங்க கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் கிராமத்து தலைவர் சீஃப் தான் எல்லாமேங்க.
ஸோ எல்லாமே ஆதி முதல் அந்தம் வரை இவங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி இருந்தது வந்து சீஃப் தான். In days we had plenty gods. ஓகே. God of war, God of ocean, God of moon. Okay, so you worship nature. And even now, all the villages, every village they have a chief, no? Yes. But they have the power, but not like before. But No, still people respect and still like before. still like before. They have the power. Yeah. இப்பயும் வந்து எல்லா கிராமங்களுக்கும் சீஃப் இருக்காங்க. என்ன முதல் மாதிரி சண்டையெல்லாம் போடுறது கிடையாது, கொள்றதெல்லாம் கிடையாது நிலத்துக்காக. இந்த மாதிரி பல மனைவிகளை வச்சுக்கிறது கிடையாது, ஒரு மனைவி தான். ஸோ இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம். மற்றபடி சாமி கும்பிட்றது வந்து சண்டே வாரமான ஞாயிற்றுக்கிழமை. முக்கியமாக பசிபிக் தீவுகள் எல்லாருமே ரொம்ப ரிலீஜியஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. கிறிஸ்டியானிட்டி, விதவிதமான கிறிஸ்டியானிட்டி. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. 3000 வருடங்கள் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக பேக்வேர்ட் வந்து எப்படி வந்து இவங்க மாறிச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். I hope you will enjoy it. I have enjoyed a lot and you have been a very good guide. Thank you I'm very really much. happy that you have explained everything so well. Thank you very much. Let your family, let your friends, and let everybody come to Fiji, come to Culture Village. The Culture Village is alive. Come. Always alive. The Yes. culture, Fijian culture, Yes. will always be alive. Yes, Fijian dance, the fire dance, and the underground cooking, lobo. Lobo, yeah. Yes, not the human flesh. Chicken, fish. Yeah. Yes. Okay. And Fijian food, a lot. Yeah. Come to Fiji. Come to Culture Village. God bless you guys. Vinaka Bakalim. Vinaka. Okay, நம்ம பிரதருக்கு வந்து வினாக்கா சொல்லிடலாம். Bula. Bula. Welcome to life. Welcome to Fiji. Vinaka. Vinaka. Thank you. Yay! Hey! Thank you. Thank you, brother. Thank you. Nice meeting you. You are a very good man. Explained very great. Okay. நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்துட்டேன், இருந்தாலும் ஒரு டிப்பும் கொடுத்தாச்சு, ஒரு $5. சந்தோஷமா இருந்தது, நல்லா பண்ணாரு. So remember the cup clap of hands in Fiji. Okay. It's a sign of respect. Okay. To honor, Okay. to respect you, Okay. like from inside the heart. Okay. Okay. Yeah. So this is what people will do. Yes. Like this. Like when receiving something, we'll cup clap. ஓகே. ஸோ இந்த மாதிரி தட்டுவாங்க, ஏதாவது ஒரு சந்தோஷத்தையோ முக்கியமாக ஒரு ரெஸ்பெக்ட் மதிப்புக்காக. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சிறப்பாக முடிஞ்சது இந்த ட்ரெடிஷ்னல் டூரு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக தமிழாக்கம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். வினாக்கா பிரதர். Vinaka. Thank you. பாய். Mother. மதே. Vinaka. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபயர் டான்ஸ் அதுவும் இப்போல்லாம் கிராமங்களில் நடக்கிறதில்ல. நம்ம டூரிஸ்ட் வந்தால் இந்த மாதிரி பண்ணி காட்டுறாங்க. பட் ரொம்ப காஸ்ட்லிங்க அது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 7000 ரூபா கட்டணும் அந்த ஃபயர் டான்ஸும் அந்த லோவோ அண்டர் கிரவுண்ட் இது. பட் அண்டர் கிரவுண்ட் இதனாடி சமோவில் பார்த்துட்டோம் எப்படி செஞ்சது, நம்ம தான் உங்களுக்கு காட்டினே. பட் ஏதாவது சந்தர்ப்பம் அமையும், அதையும் பார்த்துருவோம் போகிறதுக்குள்ள. இன்னும் 10 நாள் இருக்குல்ல. ஓகேவா? அவ்வளோதாங்க, டூர் முடிஞ்சது. கல்ச்சுரல் டூரு. அப்படியே வெளியில் வந்து போகலான்னு பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இவங்களோட இங்கே பாரம்பரியமிக்க உணவு எப்படி செய்கிறாங்கன்னு நைட் வர்றவங்களுக்கு காட்டுவாங்க. அந்த 7000 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு நமக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இது இப்போ வந்து அதுக்கான இந்த ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. நிலத்துக்கடியில் வந்து சுடுகற்கள் இதை வச்சு விறகு அடுப்பு, இதை விறகுகளோட இதை வச்சு சூட்டில் சமைப்பாங்க அப்படின்னு பாருங்க. ரெடி ஆகிட்டு இருக்கு. பூலா டு மேக் லோவோ ஃபார் த ஈவினிங் டூரிஸ்ட் கமிங். கிரேட். நல்ல அருமையான இதுங்க. சாப்பிடனாலும் பரவாயில்ல, நமக்கு இது வாய்ப்பு கிடைக்குது. ஜஸ்ட் ஸோ இதுதாங்க அண்டர் கிரவுண்ட் ஓவன் மாதிரி. இங்கே பாருங்கள், நிலத்தை தோண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. கல் மேலே மீன், கறி, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே வந்து இலையில சுற்றி மேலே வைக்கிறாங்க. After that, ஸோ யூ ரேப் எவ்ரி திங். cover up with banana leaves. ஓகே. ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாலை வச்சு மூடுறாங்க. 2 hours. 2 hours. Okay. For Okay. 2 hours. Okay. Oh, 7 o'clock when the people come padina, it will be ready. Okay. அதே தான் சமோல என்ன பார்த்தோமோ அதே தாங்க. விறகை பற்ற வச்சு கறியாக்குறாங்க. இந்த எரிஞ்ச விறகு இருக்குல்ல, விறகு கீழே வைக்கிறாங்க. அதுக்கு மேலே கற்களை வைக்கிறாங்க. அதுக்கும் மேலே உணவுப் பொருளை, அந்த வாழலையில் ரேப் பண்ண உணவுப் பொருளை வைக்கிறாங்க. அதுக்கும் மேலே வாழலையை வந்து லேயராக வச்சு கம்ப்ளீட்டாக மூடுறாங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே யூ புட் த ராக் சாக். இது பாருங்க, அந்த ஹீட்டை வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக வந்து Wet potato bags. ஓகே, சாக்கு இருக்குல்ல, சாக்கை வந்து தண்ணியில் நினச்சி போடுறாங்க. This one to steam out the food. Yeah, steam out. Yeah, okay.
ஹீட் வந்து உள்ளுக்குள்ளேயே 2 மணி நேரம் இருக்கணுங்கிறதுக்காக தான் தண்ணியில் நனைச்சி இதை போடுறாங்க. This cooking is for men. By men, okay. But for all, no? Eating, everyone can eat. Yeah. Okay. But this one not only the food. Some food are cooked by the ladies inside the kitchen. Yeah, yeah. But this one, logo. This is traditional one, okay. இது தவறும் வேற சமைப்பாங்க லேடிஸ், அது அவங்க செய்வாங்க. இது வந்து ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடியது. Yeah. Okay. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக சாக்கு வச்சு ஃபைனலாக ஒரு துணியை வச்சு மூடிட்டாங்க, ஈர துணியை வச்சு. The smoke will be inside. Food. Yeah. ஸ்மோக் கிரியேட் ஆகும் உங்களுக்கு ஈர துணியில், உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது அப்படியே வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உணவை வேக வச்சு சிறந்த சாப்பாட்டை 2 மணி நேரத்தில் தரும். Okay. Take the banana trunk. Okay. We put on top the stone. Okay. Then we put the food here. Oh, okay. Yeah. Contains water. Yeah, contains water. வாழைத்தண்டு வைக்கிறாங்க, வாழைத்தண்டு மேலே அந்த உணவை வந்து ரேப் பண்ண அந்த இதை வைக்கிறாங்க, வாழை இலையில ரேப் பண்ணதை. ரொம்ப ஓவர் குக் ஆகிறது பர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. வினாக்கா தமிழில் வணக்கம், வினாக்கா நிறைய ஒரே மாதிரி இருக்கே. வினாக்கா. தேங்க்யூ பிரதர். சூப்பராக பார்த்தாச்சுங்க, பிரமாதம். சத்தியமாக இதை காட்டுவேன்னு எதிர்பார்க்கல. எப்படி செய்கிறாங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக விளக்கிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. நல்லா இருக்கா? இப்படி வெளியில் போகிறோம். ஃபைனலாக எங்களோட அட்டகாசமான இந்த ட்ரெடிஷ்னல் டெம்பிளுக்கு ஒரு நன்றி, இந்த வில்லேஜுக்கு ஒரு நன்றி, அந்த கைடுக்கும் நன்றி. ஃபைனலாக நமக்காக எல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது சந்தர்ப்பம் அமைத்து கொடுத்த கடவுளுக்கும் நன்றி. அதை சமைக்கிறத வந்து அழகாக வந்து விளக்குன அந்த 2 நண்பர்களுக்கும் நன்றி. போகலாம். அவ்வளோதாங்க, முடிச்சு ரோட்டுக்கே வந்துட்டோம். ஃபிஜியன் கல்ச்சரல் வில்லேஜ். நன்றி, சூப்பராக இருந்தது. கரும்பு தோட்டங்களையும் அட்டகாசமாக பார்த்தாச்சு. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். பஸ் வந்துட்டுருக்கு. பக்கத்தில் அப்படியே ஃப்ளைட்டும் வருது பாருங்க. ஜாலி ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஃபிஜி ஏர்வேஸுங்க. இப்போ இறங்கிடுவாங்க. வரும்போது நடந்து வந்துட்டேன், போகும்போது முடியாதுப்பா. 2.5 கிலோமீட்டரு பஸ்லேயே போயிடலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நாடி இருக்கிற இப்போ இருக்கிற இடம் வந்து ஃபிஜியோட மேற்கில் இருக்கவங்க, வெஸ்ட்டில். இந்த நாட்டோட கேபிட்டல் சுவா வந்து சவுத்தில் இருக்குது. ஸோ இது வந்து சவுத் ஹைவே, கனெக்ட் பண்ணுற ஹைவே, வெஸ்ட்டையும் சவுத்தையும். ஸோ எல்லாம் கேபிட்டலுக்கு போகிறங்காட்டி தான் இத்தனை வண்டி இதெல்லாம் போகுது. நம்ம நேற்று போன இடங்கள்லாம் வந்து டுவர்ட்ஸ் நார்த்து இவ்வளோ டிராஃபிக் இருந்திருக்காது. ஸோ இந்த நாட்டோட முக்கியமான ஹைவே வந்து இதுதான், நாடி சுவா ஹைவே. வந்தாச்சுங்க, வண்டி வந்துருச்சு. இதையே டிரான்ஸ்போர்ட் காட்ட நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. நம்ம திரும்பவும் அந்த ஃபிஜி ட்ரெடிஷனல் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் போயிட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இஸ்லாடி ஹியர். தேங்க்யூ பிரதர். ஸோ நாடி போயிட்டு அங்கேருந்து அந்த லவ்டோகா பஸ்ஸு, நார்த் போகிற பஸ் பிடிச்சி வந்தாச்சுங்க. அங்கே இருக்கு அந்த இஸ்லா டே ட்ரெடிஷ்னல் ஃபிஜி ரெஸ்டாரண்ட். மக்கள்லாம் நிறைய இப்போ வெஸ்டர்ன் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸா, பர்கரு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு. இண்டோ ஃபிஜியன், இந்தியன் ஃபுட்டும் நிறையா சாப்பிட்றாங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் ஃபிஜியில், முக்கியமாக நாடியில் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் மாலினேஷன், இவங்க லோக்கல் மக்களோட அந்த ஃபிஜியன் உணவு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கம்மி. அப்படி இருக்கிற வெகுசில மிகச்சிறந்தது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இஸ்லாலே ஃபிஜியன் ஃபுட்டு தாங்க. ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு இந்த அட்டகாசமான இசாலே ஃபிஜியன் ஃபுட். வாங்க, இவங்களோட பாரம்பரியமிக்க ஃபிஜியன் உணவை சாப்பிட்டு பார்த்துருவோம். இது பார்க்குறது குட்டி கடைங்க, விலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் ஆனால் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு போட்டிருந்தாங்க. மணி 5:30 ஆகுது, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஆர்டர் பண்ணுவோம். உங்கள் பாருங்கள், இதுதான் வந்து இவங்களோட லோக்கல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு சிலது $20, ஒரு சிலது வந்து 15 ஃபிஜியன் டாலருங்க, 600 ரூபா. ஸோ நான் இதுதான் ஆர்டர் பண்ண போகிறேன். பைகனி டவு மித்தி வித் டியூனா. பைகனி டவு மித்தி 1. ஆஹா, அட்டகாசமான உங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபிஜி ட்ரெடிஷ்னல் உணவு வந்துவிட்டது. இது பாருங்க, அழகா தேங்காய் பாலில் வந்து ஊற வச்சு சமைச்ச உணவு. அதாவது வெங்காயம், வெள்ளரி இருக்குது, கேரட் இருக்குது, அப்புறம் வந்து டியூனா இருக்குது இல்லைங்க, சூர மீன், அதை வந்து பிச்சு போட்டது. இது வந்து இதில் வேக வச்சுருக்காங்க, தேங்காய் பாலில் வேக வச்சு. நான் சொன்ன மாதிரி பைகானி அப்படிங்கிறது
எக் பிளான்ட்டுங்க, பெரிய கத்திரிக்காய். ஸோ அது சுட்ட கத்திரிக்காயை சுட்டு லைட்டாக தோலை மட்டும் உரிச்சிட்டு அதை வந்து இந்த தேங்காய் பால் அது ஊற வச்சு கொடுக்குறாங்க. எல்லா உணவுகளுமே தேங்காய் பால்ல வந்து வேக வைக்கிறாங்க. அதுதான் இவங்களோட முக்கிய பாரம்பரியமே. சாப்பிட்ருவோமா? நிறைய கொடுத்துருக்காங்க, போதும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது பார்த்தாலே, பிரமாதமாக இருக்குது. அதிகமாக வந்து டியூனா சூர மீன் தான் பிடிப்பாங்களாட்டு இருக்குது. ஸோ எல்லாத்து வகையிலையும் சூர மீன் தான் மெயினாக வைக்கிறாங்க. இதுலேயே வந்து மற்ற வகையான கறிகளும் போடுறாங்க. சிக்கன், பீஃப், போர்க் எல்லாமே வேக வச்சு சாப்பிட்றாங்க. பட் நான் வந்து மீன் வாங்கியிருக்கேன். பிரமாதமாக இருக்குது. கத்திரிக்காய் எப்பவுமே சுட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். சுட்ட கத்திரிக்காயை தேங்காய் பாலில் லைட்டாக வேக வச்சு கொடுத்துருக்காங்க. பிரமாதமாக இருக்குது டேஸ்ட்டு. ஒரு நல்லா ஒரு க்ரன்ச்சியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. மீன் நல்லா மசிஞ்சிருச்சு, சூர மீன். இந்த வெங்காயம் இருக்கிறதுனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக எல்லா தவிர டேஸ்ட்டு இந்த இதுதாங்க சீரியஸாக பிரமாதமாக இருக்குது. இப்போ லெமன் வச்சுருக்காங்க. லெமனே ஆரஞ்சு கலரில் இருக்குதே. சில்லி வச்சுருக்காங்க. இது என்ன கொஞ்சம் சின்னதாக அறுத்து போட்டிருக்கலாம், பெருசாக வச்சுருக்காங்க. அதை அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது, அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மரவள்ளி கிழங்கு டோபியோக்கா வந்து 2 வகையில் தராங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ, ஒன்று வேக வச்சு கேட்கலாம், இல்லை ஃப்ரை பண்ணி கேட்கலாம். நான் ஃப்ரை பண்ணி கேட்டேன். வேக வச்சு டெய்லி சாப்பிட்ருக்குறோம். இல்லை உப்பு உரைப்பு இல்லை, அதுக்கு தான் உப்பு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நல்லா இருக்கு. 2 கத்திரிக்காய் வச்சுருக்காங்க, பெரிய கத்திரிக்காய். மீனோட கத்திரிக்காய் தான் செம்மையாக இருக்குதுப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது எல்லாத்த விட மிகவும் உடம்புக்கு வந்து ஹெல்த்திங்க, ஆரோக்கியமானதுங்க. எந்த மசாலா எதுவும் கிடையாது, எண்ணெயிலையும் பொரிக்க கிடையாது. வேக வச்சது, அது லைட்டாக வேக வச்சுருக்காங்க. மீன் லைட்டாக வேக வச்சாலே வெந்துடும், உங்களுக்கு தெரியுமே. அது தேங்காய் பால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கத்திரிக்காயும் சுட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒன்று எண்ணெயில் போட்டது, இது ஒன்று மட்டும்தான். அது நம்ம டேஸ்ட்டுக்காக. மற்றபடி எல்லாமே பிரமாதம். அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சு. மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு சூப்பராக நிறைஞ்சிருச்சு. $15. 20 கொடுத்துருக்கேன், 5 கொடுப்பாங்க. ஹலோ, food is very good. Thanks a lot for your food. It's very tasty and very traditional. Thank you. Bula, thank you. Vinaka. Yeah, bye. Bye. Wait, I get your change. I get change. பக்கத்தில் கடையில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கினதுக்கு அப்புறம் கிளம்பலாம். வினாக்கா பாய். ஓகேங்க, அப்படியே கிளம்பலாம். இந்த விலாக முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ பிரமாதமான ஒரு கல்ச்சரல், கலாச்சார மற்றும் உணவு டூர் முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அந்த கல்ச்சரல் கிராமத்தை சுற்றி பார்த்தது, அதை விட கரும்பு தோட்டம், முக்கியமாக வந்து அறுவடை செஞ்ச கரும்பு தோட்டத்தில் அந்த வண்டி, அந்த ட்ரெயின், அந்த இதில் வந்தது எல்லாமே பார்த்தது பிரமாதமாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்ம ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த எபிசோட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமோ சந்தோஷமான விஷயமோ அதிர்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கு. பிரமாதமான அடுத்த எபிசோடோட, அது ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் ஹாஸ்டலில். நாளைக்கு பார்ப்போம், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் அப்படி நடந்து ஹாஸ்டல் போகிறேன், லிஃப்ட் கேட்டு போகிறேன். பார்க்கலாங்க. நன்றி, பாய், வணக்கம், நன்றி. உங்கள் குமார் ஃபிஜியிலிருந்து. பாய்.